சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. தேர்தல் அறிக்கை மிக முக்கிய இடம் பெறுகிறது. ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு சடங்காக செய்து கொண்டு வந்த ஒரு நிகழ்வாக இருந்ததை மாற்றி இப்பொழுது அதன் தேர்தல் அறிக்கை தான் தேர்தலுடைய தலையாக முக்கிய தேர்தலில் அதிகமாக பங்களிப்பது முக்கியமான பங்கெடுத்துக் கொள்வது தேர்தல் அறிக்கை தான். ஆகவே தேர்தல் அறிக்கையை பார்த்து வாக்காளர்கள் வாக்களிக்கின்ற நிலை இன்றைக்கு ஆரோக்கியமான நிலை உருவாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் அதனுடைய தேர்தல் அறிக்கையுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இன்றைக்கு புரட்சித் தலைவர் அம்மா இருக்கும்போதே இந்த தேர்தல் அறிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு புதுமையான முறையினை கையாண்டார்கள். அதே போலதான் இன்றைக்கு அருமையான எடப்பாடியார் அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களும் இந்த கட்சி நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை மக்களுடைய எண்ணங்களையும் தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற அபிலாசைகளையும் பூர்த்தி செய்கின்ற வகையில் அந்த தேர்தல் அறிக்கை அமைய வேண்டும் என்று கருதுகிறார்கள். அந்த அறிவுரைகளுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் மக்களுடைய பேசுபொருளாக இந்த தேர்தல் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை மக்கள் இன்றைக்கு சிலாகித்து எல்லா இடங்களிலும் பேசுகின்ற அளவிற்கு அந்த தேர்தல் அறிக்கையில் முக்கிய தகவல்கள் இடம்பெறும். அந்த வகையில் இன்றைக்கு தேர்தல் அறிக்கை இந்த 2026 அனைத்து இந்திய அண்ணா தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை இன்றைக்கு நமது எடப்பாடியார் அவர்களின் வெற்றியை உறுதி செய்கின்ற வகையில் அவர் தலைமையில் நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொற்கால ஆட்சியை புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை நிச்சயமாக அமைக்கின்ற வகையிலே அந்த தேர்தல் அமையும் என்பதை இந்த நேரத்தில் பங்களிப்பு ஓய்வூதியம் என்பது அது ஒரு ஏமாற்று வித்தை என்பதை மிக விரைவில் இதற்கு உரிய அரசாணை வெளியிட்ட பின்பு நிச்சயமாக இந்த அரசு ஊழியர்கள் நாம் திறமையாக ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் உணர்வார்கள். நிச்சயமா வெளியிட்டதுனால இதற்கான அந்த இந்த ஓய்வூதிய திட்டம் அவர்கள் சொன்ன வாக்குறுதிக்கும் இன்றைக்கு இந்த செய்திருக்கின்ற இப்பொழுது அளித்திருக்கின்ற இந்த இதுவும் ஏமாற்று வேலை. இதை நாங்கள் சொல்வதை காட்டிலும் இந்த அரசாணை வெளியிட்டதற்கு பின்பு அரசு ஊழியர்களை நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். நாம் ராஜதந்திரமாக ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்வார்கள். அதெல்லாம் நம்ம பொதுச் செயலாளர் பார்த்துக்குவாரு. எல்லாத்தையும் அவருடைய அவர் எல்லா பொதுச் செயலாளர் அது சம்பந்தமா நல்ல முடிவுகளை எடுப்பார். அது சம்பந்தமாக அவர் நல்ல கூட்டணியை அமைப்பார். வெற்றிகரமான வெற்றி கூட்டணியை அமைப்பார். செங்கோட்டை கட்சி விட்டு போனவரை பற்றி முக்கியத்துவம் கொடுத்தெல்லாம் எங்க கேள்வி அதற்கெல்லாம் பதில் சொல்ல விரும்புறாரு. அது பதில் ரொம்ப பெரிய அந்த மாதிரி பெரிய மனுஷன் ஆக விரும்புறாரு. இல்லை கட்சியை விட்டு மறந்துட்டு போயிட்டவரு நாங்கள் கட்சிக்காரர்களும் அவரை மறந்து விட்டார்கள். அவரை மீண்டும் நினைவுபடுத்துகின்ற வகையில எங்களுக்கு நாங்கள் விரும்பவில்லை. எந்த அதிருப்தியாளரும் நம்ம அதிமுக இல்லை. எல்லாரும் நமது எடப்பாடியார் தலைமையை ஏகமானதா ஏற்றுக்கொண்டவர்களால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கார்கள் தவிர யாரும் அதிருப்தி அது யாரும் நம்ப வேண்டாங்க. அது சில அரசியல்னா சில வேறு எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துகின்ற அது பொதுச் செயலாளர்கள் அந்த எல்லாம் கூட்டணி அமைப்பதை பற்றி இறுதி முடிவு எடுப்பார். அவர்கள் எல்லா கட்சியும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்க இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எதிரியை தவிர அவர் பலமான எதிரி எங்களுக்கு யாரும் இல்லை.